ஜெய்பீம். புரட்சியாளர் அம்பேத்கர் நாமம் வாழ்க. சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒடுக்கப்பட்ட மக்களின், சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதிப்பு அளிக்கக்கூடிய தீர்ப்பு அல்ல. நமது இந்திய அரசியல் சட்டம் ஒரு மனிதன், ஒரு வாக்கு, ஒரு மதிப்பு என்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்போ சிறுபான்மை, பெரும்பான்மை என்று மக்களை பிரித்து, பெரும்பான்மை மக்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் செய்தாலும் அதை பொறுத்துதான் போக வேண்டும் என்பது இன்றைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. அப்படி என்ன அந்த நிலவகாரம் என்று பார்த்தால், எப்பவே பிறந்த ராமன் அயோத்தியில் இங்குதான் பிறந்தார் என்றும், 450 வருட காலமாக இருந்த மசூதியை ராமர் இங்குதான் பிறந்தார் என்று இடிப்பது எவ்வளவு பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்கான ஒரு சிறிய தீர்ப்பு கூட இந்த தீர்ப்பில் அமையவில்லை. மாறாக தொல்லியல் துறை ஆய்வு என்பதும், தொல்லியல் துறை ஆய்வில் இஸ்லாமியர்கள் ராமர் கோவில் அங்கே இல்லை, அதை இடிக்கப்படவும் இல்லை என்பதும், அங்கே ஒரு பில்டிங் இருந்தது, அதன் மேல்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்றும், இந்த தீர்ப்பை குழப்பி இவர்கள் நல்லவர்கள் என்றும் அவர்கள் நல்லவர்கள் என்றும் மாறி மாறி இருவர்களையும் நல்லவர்கள் என்றும், முக்கிய வழக்கான இந்த தீர்ப்பை பாபர் மசூதி இடித்தது யார், இடித்தது எப்படி, ஒரு சட்டப்படி அது குற்றம். 450 வருட காலமாக இருக்கின்ற ஒரு பாரம்பரிய மிக்க கட்டிடத்தை இடிப்பது அது எவ்வளவு பெரிய, அது சிறுபான்மை மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் செயல். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சாத்திரத்தின் அடிப்படையில் ஒரு சில தீர்ப்பை அங்கே கூறுகின்றது. அதேபோல் ஒடுக்கப்பட்ட மக்களாகிய, தலித் மக்களாகிய நாங்களும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வியை வைக்கின்றோம். நீங்கள் கூறுவது போல் ராமர் இங்குதான் பிறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்திய முழுக்கும் புத்த விவகாரங்களை அழித்தேதான், புத்தர் கோயில்களை இடித்தேதான் பெரும்பாலான இந்து கோயில்கள் கட்டப்பட்டுள்ளது என்பதற்கு சான்றுகள் நிறைய இருக்கின்றது எங்களிடம். உதாரணத்திற்கு காஞ்சியில் இருக்கின்ற சங்கர மடம், அது பௌத்த மடம். இன்றைக்கு காஞ்சி சங்கர மடத்தை தொல்லியல் துறை ஆய்வு செய்து அதில் புத்த விகாரங்களை இருந்து எடுத்தார்களானால் சங்கர மடத்தை இடித்து புத்தர் கோயில் கட்டி கொள்ளலாமா? இன்றைக்கு கபாலீஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற கோயில், கரபோல் ஈஸ்வரர் என்ற கோயில் பெயர் மருவி கபாலீஸ்வரர் ஆகிவிட்டது. அதுவும் பௌத்த மடம். இன்றைக்கு ஏராளமான இந்து கோயில்கள் எல்லாமே பௌத்த மடம் தான். அதன் அடிப்படையில் ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாமே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்த ஆய்வை மேற்கொள்ளுமானால் இந்தியாவில் இருக்கின்ற பெரிய பெரிய இந்து கோயில்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாகி விட்டுட்டு அது புத்தர் விகாரங்களாகத்தான் கட்டப்படும் என்பதற்கு ஆதாரம் எங்களிடம் நிறைய உள்ளது. இருந்தாலும் அரசு என்று ஒன்று வந்தவுடன் ஒரு மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, ஒரு பெரும்பான்மை மக்கள் இழைக்கப்படுகின்ற அநீதியை தட்டி கேட்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு அமைய வேண்டும். வழிய இதுபோல இந்த தீர்ப்பை எதிர்பார்ப்பது ரொம்ப மன கஷ்டமாகவே உள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பை இங்கு இருக்கின்ற திராவிட கட்சிகள், அரசியல் கட்சிகள் அனைவருமே வரவேற்கின்றன. இஸ்லாமிய மக்களின், கிறிஸ்துவ மக்களின், வேற சிறுபான்மை மக்களின் ஓட்டுக்களை வாங்கி இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கின்றது நமக்கு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த தீர்ப்புகள் பின்னால் போய் ஒளிந்து கொண்டு நல்ல தீர்ப்பு, இதை வரவேற்கிறோம், நாடறிந்த தீர்ப்பு, இதை வரவேற்கின்றோம், இதைத்தான் எதிர்பார்த்தோம் என்று ஒரு கேவலமான, அப்பட்டமான, மனசாட்சிக்கு விரோதமான, சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்களை இன்றைக்கு அரசியல் கட்சிகள் கூறிக்கொண்டு வருவதை அனைத்து திராவிட அரசியல் கட்சிகளையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இஸ்லாமிய மக்களே, கிறிஸ்துவ மக்களே, சிறுபான்மை மக்களே,
நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் திராவிட கட்சிகள் யாரும் இந்த மக்களுக்காகவும் நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் இல்லை என்பதை இந்த தீர்ப்புக்காக துணை போகும்போது தெரிகின்றது. உடனடியாக நீங்கள் விழிப்பாருங்கள். நமக்கு உண்மையான 2 நாள் நீண்ட நெடுங்காலமாகவே நீங்கள் இஸ்லாமிய மக்கள் கடந்த 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதியை இடித்ததில் இருந்து டிசம்பர் 6 அது புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள், உங்களுக்கெல்லாம் கருப்பு நாளாக நீங்கள் கொண்டாடி வருகின்றீர்கள். இனிமேல் நமக்கு எல்லோருக்குமான கருப்பு நாள் நவம்பர் 9. இந்த தீர்ப்பு வந்த நாள்தான் நமக்கு உண்மையான கருப்பு நாள் என்று நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அம்பேத்கர் மக்கள் படை சார்பாக ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய்பீம்.